நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களில் எத்தனை பேர் ஏடிஹெச்டி பேஷண்ட்டுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி ஏடிஹெச்டி இதுக்கு என்னென்ன அர்த்தம்? ஏடிஹெச்டி பேஷண்ட்டால நம்மளால வாழ்ற ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. லைக் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஏடிஹெச்டி பேஷண்ட்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து எங்கள் வீட்டு கிச்சனுக்கு நான் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். லைக் இன்றைக்கி டெவில்ஸ் கிச்சனுக்கு ஒரு ஸ்டோரி போடணும், அர்ஜுனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும், என்னோடய ஒய்ஃப் கிட்ட சண்டை போடணும், அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நான் பேசணும், எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணணும், அது போக நம்ம வெப்சீரிஸுக்கு உண்டான அந்த ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிக்கணும், ப்ரொடியூசர் தேட ஆரம்பிக்கணும், ப்ரொடியூசர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கணும். இப்படி பல தாட்ஸ் என்னோடய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்னென்ன சொல்கிறீங்க? அப்படி பார்த்தா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நானுமே அதே மாதிரி தான். அப்போ நான் வந்து ஏடிஹெச்டி பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இப்போ நான் சொன்னது ஒரு காமன் மேனுக்கு அவனோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற சில கமிட்மெண்ட்ஸ், சில விஷயங்கள். ஆனால் ஏடிஹெச்டி பேஷண்ட்டுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாக்ரேட் பண்ணி தோணிக்கிட்டு இருக்குங்க. லைக் நம்ம அந்த உலகத்திலே போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்குற உலகம் வேறு, நம்ம யோசிக்கிற விதம் வேறு, அவங்க யோசிக்கிற விதம் டோட்டலி சேஞ்சுடு. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? லைக் இந்த ஆக்டிங்கிறதுக்கும் ஓவர் ஆக்டிங்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அதுதாங்க. ஆக்டிங்கிறது நார்மலாக இப்போ நம்ம நார்மலாக ஒரு பீப்புள்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுறது. ஓவர் ஆக்டிங்கிறது ஏடிஹெச்டி பேஷண்ட்டுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவ்வளோ ஏங்க. அந்த டிஎன்ஏன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, அது வந்து எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில, அதர்வா அவரோட மூவி. அதில் இந்த சித்தாவில் வந்த அந்த ஹீரோயின் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டரேஷன் இந்த ஏடிஹெச்டி பேஷண்ட் தான். லைக் இந்த மாதிரி ஏடிஹெச்டி பேஷண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அவங்களோட கேரக்டரேஷன் எடுத்து தான் அந்த டிஎன்ஏ ஹீரோயினுக்கு வச்சுருப்பாங்க. ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா, அதாவது அவங்கள வந்து அதுக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க, இல்லை அவங்க கூட பேசவே கூடாது அப்படியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளை விட ப்ரில்லியண்ட்டாக அவங்க தான் யோசிப்பாங்க. நமக்கெல்லாம் இந்த போர் அடிக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையே அவங்களோட வாயில் வராது இந்த ஏடிஹெச்டி பேஷண்ட்ஸுக்கெலாம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் எதனா ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்பீடாக இருப்பாங்க, வேகமாகவே டயர்டாயிருவாங்க. டயர்டாகி அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே மறுபடியும் ஸ்பீடாயிருவாங்க. அடுத்து வந்து அவங்களோட மூளை அதை விட ஸ்பீடாக யோசிக்க ஆரம்பிக்கும் அடுத்த விஷயத்தை பற்றி. நார்மலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் அனுப்புகிற கோஸ்டீஸே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்துலேருந்து மீள முடியலை, அதாவது அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலை, என்னோடய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவமாக நான் இதை பார்க்குறேன். இந்த பேயை நான் அங்கே பார்த்தேன், அந்த பேயை இங்கே பார்த்தேன், இந்த கருப்பு உருவம், அந்த வெள்ளை உருவம்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா ஒரு ஏடிஹெச்டி பேஷண்ட்டுக்கு, நான் இப்போ ஏடிஹெச்டி பேஷண்ட்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த ஹாரர் இன்சிடெண்ட்டுக்குள்ளே போவாங்க, அது எந்த அளவுக்கு த்ரில்லிங்கான ஒரு லைஃப் அவங்களுக்கு கொடுக்கும், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். எஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறது ஏடிஹெச்டி பேஷண்ட். ஒரு பொண்ணு, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில், இப்போ எனக்கு ஸ்டோரி அனுப்பி அவங்க 2-3 மாதம் ஆகுது. நான் ரிமைண்டர் போட சொன்னேன் இல்லையா ஒரு 3 ஸ்டோரிக்கு முன்னாடி, அந்த வரிசையில் இந்த பொண்ணு 2வது தான் அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு ஸ்டோரியை. இந்த பொண்ணோட வாழ்க்கையில் அவங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த அமானுஷ்யங்களை எனக்கு ஒரு பஞ்சாக ஒரு கதையை அனுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். கடைசியாக ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி நம்ம கோஸ்டிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மகா. மகா மலேசியாவை சேர்ந்தவங்க. மலேசியா தான் அவங்களோட நேட்டிவ் பிளேஸு. மலேசியாவில் அவங்களோட அப்பா, அம்மா, மகா, இவங்க 3 பேர் தான் அவங்களோட வீட்டில் ஆரம்ப கட்டத்துலேருந்து, மகாவுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. மகாவோட தாத்தா, பாட்டி வந்து முதல்ல இறந்துட்டாங்களாம். இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்க தாத்தா இறந்துருக்கிறாரு. அவங்க தாத்தா இறந்து அடுத்த ஒரு 3 மாதத்தில் இந்த பொண்ணு பிறந்திருக்கிறாங்க. யாரு? மகா. இப்போது அவங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் மகா
ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக தான் இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 6 வயசு இருக்குமாங்க மகாக்கு. மகாவோட வீட்டில் நிறைய இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் பின்பற்றுவாங்களாம். இவங்க வீட்டில் கடவுள் நம்பிக்கை அதிகங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகம். ஒவ்வொரு நல்ல நாள் எதனா ஒரு சாமிக்கு உகந்த நாள் வந்துருச்சுன்னா இவங்க வீடே ஒரு மாதிரி தெய்வ கடாட்சமாக இருக்குமாங்க. இவங்களோட வீட்டில் ஒரு சம்பிரதாயம் இருக்குதான். ஒவ்வொரு வருஷம் தீபாவளி, அதுவுமா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு அமாவாசை வரும் இல்லையா, அந்த டைமில் சாமி கும்பிடுவாங்களாம். அவங்க தாத்தாக்கு இறந்து போனவங்களுக்கு பிண்டம் கொடுத்து மேலே அந்த காக்காய்க்கெல்லாம் சோறு வச்சு கும்பிட்ற ஒரு முறை இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவங்களோட முறை ஒன்று இருக்குதாங்க. தாத்தாக்கு முன்னாடி படையெல்லாம் போட்டு தாத்தாவோட ஃபோட்டோவை வச்சு மாலைலாம் போட்டு ஊதுபத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்களாம். இவங்களோட சொந்தக்காரங்க, இவங்க அப்பா அம்மா எல்லாருமே இவங்க தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு இருப்பாங்களாங்க. இவங்க மட்டும், அதாவது இந்த மகா மட்டும் இவங்களுக்கு பக்கத்தில், அதாவது ஃபோட்டோ முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடில் பார்த்து சாமியும் கும்பிட மாட்டாங்களாம், பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ ஒரு ஆள் ஹைட்டுக்கு, இந்த பொண்ணுக்கு 6 வயசு தான் ஆகுதுன்னா இவங்களோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கும்? இவங்கள விட ஒரு அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்த்து பேசணும்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருப்பாங்களாங்க. மகாவோட அப்பா இதை கண்டுக்க மாட்டாராம். குழந்தை தானே, 6 வயசு ஆகுது, அந்த பொண்ணு எங்கிட்ட எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். அவங்க அம்மா, மகா என்ன நீ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிற, போன வருஷமும் இதே மாதிரி தான் சைட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கிற சாமி, அதாவது தாத்தா வந்து இங்கே இருக்கிறாரு, ஃபோட்டோவில் இருக்கிறாரு, நீ இங்கே கும்பிடாம அங்கிட்டு யாரை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏமா தாத்தாக்கு எதுக்குமா மாலைலாம் போட்டு படையெல்லாம் வச்சுருக்கீங்க, அதாவது சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாரும் ஏன் தாத்தாவை கும்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, தாத்தா நம்மளெல்லாம் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, அவர் சாமி ஆயிட்டாரு, நம்ம வீட்டில் இப்போ அவர் இல்லை இல்லையா, அவரோட ஞாபகார்த்தமாக அவர் இல்லாத, அதாவது இறந்து போன அந்த நாளில் அவருக்கு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னம்மா சொல்கிற, தாத்தா எங்கம்மா சொர்க்கத்துக்கு போனார், நம்ம வீட்டில் தானம்மா இருக்கிறாரு, இதோ தான் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு கையை காட்டி இருக்குது. அதாவது இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா ரைட் சைடில், அங்கே தான் அவங்க தாத்தா நிற்கிறாராம். கூட்டத்தோட கூட்டமாக சைடில் அவங்க தாத்தா நின்றுட்டு இருக்கிறாராம். இதை கேட்டதுமே அவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு கை கால்லாம் வடவடன்னு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்குதுங்க. என்னம்மா சொல்கிற, என்னப்பா அவன் பொண்ணு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவங்க அப்பா சமாளிக்கிறாரு, ஏங்க அவள் தான் குழந்தை ஒரு மாதிரி விளாட்டா பேசுகிறான்னு நீங்களாம் ஏன் ஒரு மாதிரி பயப்படுறீங்கன்னு சொல்லி என்னதான் அவங்க அப்பா ஆறுதலாக பேசினாலும் இந்த பொண்ணு நடந்துக்கிட்ட விதம் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. வேகமாகவே அவங்க வீட்டில் சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டாங்களாம். இப்போ தான் அவங்க அம்மா ஆழமாக கேட்குறாங்க, இங்கே பாரு பொய் சொல்லாத, உண்மையாகவே உன் கண்ணுக்கு தாத்தா தெரிகிறாரா? ஆமாம், தாத்தா இங்கே தான் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு கையை காட்டியிருக்கிறாங்க. இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தாத்தா போயிட்டாரு, நான் பார்த்தேன், தாத்தா என் கூடயே நின்றுட்டு இருந்தாரு, என்னை பார்த்து சிரிச்சாரு, ஆனால் என் கூட பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ இவங்க அப்பா அம்மா 2 பேருமே இதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ADHD இருக்குங்கிறது அவங்களோட 6 வயசுல தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக 6வது பர்த்டே அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ADHD இருக்குங்கிறது தெரிஞ்சிருது அவங்க அப்பா அம்மாவுக்கு. சரி ஓகே, இந்த பொண்ணு வந்து அவளாவே கற்பனை பண்ணிக்கிறா, ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பர்சனை லைவாக அவங்க பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இவங்களா கற்பனை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் விட்டுறாங்க. ஆனால் இதுக்கப்புறமா தான் அவங்களோட வீட்டில் சேட்டையே ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னன்னா இந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் பார்த்து அவங்க தாத்தா கூட பேசிக்கிட்டு இருப்பாங்களாம், அவங்க தாத்தா கூட விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை பார்த்து பயந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவங்களோட குடும்பத்தில் காளியம்மன் இஷ்ட தெய்வங்கிறனால காளியம்மன் கோயிலேருந்து ஒரு பூசாரியை வீட்டுக்கு வர வச்சு ஒரு ஓமம் பண்ணுறாங்க. இந்த ஓமம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு இவங்க தாத்தா கண்ணுக்கு தெரியறது கிடையாது. ஆனால் இந்த பொண்ணோட 8 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த பொண்ணு அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாங்க. யார் யாரையோ பார்க்குறேன், இந்த இங்கெல்லாம் நிற்கிறாங்க, இங்கே ஒரு அண்ணன் நிற்கிறாரு, இங்கே ஒரு தம்பி நிற்கிறான்னு சொல்லுவாங்களாம். யாருமே அங்கே இருக்க மாட்டாங்களாம். இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே 9 வயசுக்கு அப்புறமா, அதாவது இந்த பொண்ணுக்கு கரெக்டாக 9 வயசு ஆகும்போது யாருமே கண்ணுக்கு தெரியலை, யாரோட குரலுமே காதுக்கு கேட்கல. இப்போதான் இவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்குதுங்க. இந்த பொண்ணோட 9 வயசுலேருந்து 18 வயசு வரைக்குமே நார்மலாக தான் இருந்திருக்கிறாங்க. யாரையுமே பார்க்கல, எந்த ஒரு வாய்ஸுமே கேட்கல, மகா யாரையுமே பயமுறுத்தலை. இப்போதான் இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்குது. லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது 18 வயசு மகாக்கு. இந்த 18 வயசுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மெட்ரிகுலேஷன் காலேஜ்னு ஒன்று இருக்குதாங்க மலேசியாவில். 1 இயர் கோர்ஸ் தானே அது, அதாவது 1 இயர் தான் அங்கே மொத்தமாகவே படிக்கிறது தான். அதில் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குமா. அதில் இவங்க எடுத்த கோர்ஸில் அங்கே மொத்தமாக எல்லாருமே பாய்ஸ் தான், இந்த பொண்ணு மட்டும்தான் அவங்க கிளாஸ்லேயே பொண்ணு. அது போக அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அங்கே தங்கி தான் படிக்கணுமாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், அது ஒரு முஸ்லீம் காலேஜ். இந்த முஸ்லீம் காலேஜில் ரொம்பவே டிசிப்ளினாக இருப்பாங்களாம், அது போக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம்.
2 வாரம் இல்லைன்னா 3 வாரத்துக்கு அப்புறமா தான் பசங்களை வந்து பார்த்துட்டு போக முடியுமா பேரண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. மாதத்துக்கு எதனா ஒரு எமர்ஜென்சினா மட்டும்தான் அனுப்புவாங்களாம். 1 இயர் தான் இந்த கோர்ஸே அங்கே படிக்க போகிறாங்க மெட்ரிகுலேஷன் காலேஜில். இப்போது இந்த காலேஜில் மகா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, லேடிஸ் ஹாஸ்டலில். மகா படிக்கிற அந்த கோர்ஸில் நான் சொன்னேன் இல்லையா, பாய்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ்னால் அந்த கிளாஸ்லேயே இந்த பொண்ணு மட்டும்தான். இவங்க அந்த கிளாஸுக்கு போய் ரொம்பவே போராடி இருக்கிறாங்க. இவங்க ஏடிஹெச்டி பேஷண்ட்டுங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப போராடி இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிருது. எப்படினாலும் தெரிஞ்சிருங்க. ஒருத்தவங்க ஏடிஹெச்டி பேஷண்ட்டாக இருந்தால் அவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து வாட்ச் பண்ணாலே கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி தான் மகாவையும் அவங்க கூட படிக்கிற பசங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் யாருமே ஓட்டலை, யாருமே தப்பாக பேசலை, எதுவுமே இது பண்ணலைங்க. ஒரு அப்பா ஸ்தானத்தில், தம்பி ஸ்தானத்தில் இந்த பொண்ணுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க அங்கே இருந்த பசங்க, அதாவது இவங்களோட கிளாஸில் இருந்த பசங்க எல்லாருமே. இப்போது இந்த பசங்களே இவங்கள லேடிஸ் ஹாஸ்டல் கேட்டு வரைக்கும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அதாவது கூட வாக்கிங்லேயே வருவாங்களாம். வந்துட்டு கேட்டுக்கு பக்கத்தில் இருந்து சிசிடிவி கேமரா ஆரம்பிக்குமாங்க. இந்த பொண்ணோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு 5 ஃப்ளோர் கொண்ட ஒரு ஹாஸ்டல். பழமையான ஒரு கட்டடங்க. இந்த கட்டடத்தில் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குமா. பெட்ரூமை தவிர்த்து, பாத்ரூமை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லையுமே சிசிடிவி கேமரா இருக்குமாங்க. இப்போது இந்த பசங்க வழக்கமாக இந்த பொண்ணை வந்து கேட்டுக்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. கேட்டில் இருந்து இந்த பொண்ணு மேலே போகிற வரைக்குமே 5 ஃப்ளோர் மேலே ஏறி நடக்கணும் இல்லையா, இந்த பொண்ணு காதில் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போவாங்களாங்க. இது அவங்களோட ஹேபிட். ஒரு கட்டத்துக்கு மேலே பாட்டு கேட்கலன்னா கூட இந்த ஹாஸ்டலில் மேலே ஸ்டெப்ஸில் நடக்கும்போது இவங்களுக்கு அந்த ஹெட்செட் போட்டிருக்கணும், அவ்வளவுதான். இந்த ஹெட்செட் போட்டு நடக்கணும். அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுது. அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது 3வது ஃப்ளோர் போயிட்டு இருக்கும்போது பாட்டு வந்து ஆஃப் ஆகிடுது. இவங்க பாட்டு எதுவுமே ப்ளே பண்ணலை. கேட்டுட்டு இருந்த பாட்டு வரைக்குமே போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒன்று யோசித்துக்கிட்டு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இவங்களோட கேரக்டர் என்னங்கிறது, ஏதோ ஒன்றுக்குள்ளே இவங்களோட யோசனை போயிடுது. யோசித்துக்கிட்டே இவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்டலில் ஒரு மாதிரி மயான அமைதியாக தாங்க இருக்கும். எப்பயுமே பழமையான கட்டடங்கிறனால இவங்க ஏறி நடக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து உடனில் தான் இருக்கும். இந்த உடன் ஸ்டெப்ஸில் இவங்க போட்டிருக்க அந்த பூட் சவுண்டு மட்டும் சவுண்டு இப்படி கேட்குமாங்க. இந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்குது. காதில் ஹெட்செட்டை போட்டிருக்கிறாங்க. பாட்டு எதுவும் ப்ளே பண்ணலை. வெறுமனையாக தான் போயிட்டுருக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பூட் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே 4வது ஃப்ளோர் தாண்டி இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி போனாங்கன்னா 5வது ஃப்ளோர். இந்த டைம் பீரியட் இருக்கும் இல்லையா, இந்த டைமில் அவங்களோட காதில் மகா மகா இப்படி யாரோ ஒரு பையன் கூப்பிட்டுருக்குறான். இவங்களுக்கு பக்குன்னு தூக்கி போட்டிருக்குதுங்க. பொதுவாகவே காதில் ஹெட்செட் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தவங்க கத்தி பேசுனாதான் நமக்கு ஓரளவுக்காச்சும் கேட்கும் உள்ள. இந்த பொண்ணு மட்டும்தான் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க மேலே. மற்ற யாருமே இல்லை, ஒரு பொண்ணு கூட இல்லை. கீழே வார்டன் ரூமில் தான் ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க பொண்ணுங்களாம் சேர்ந்து. இப்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுத்துருக்குதுங்க. இவங்க வேற ஏடிஹெச்டி பேஷண்ட்டுங்கிறனால இவங்களுக்கும் தெரியும் இவங்களோட சின்ன வயசில் என்னென்னலாம் நடந்திருக்குது, இவங்க அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி இப்படிலாம் வெளியே வந்திருக்கிறாங்கங்கிறது இந்த பொண்ணுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 9 வருஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த 8 வயசுக்கே இவங்களை கூட்டு போய் விட்டா எப்படிங்க இருக்கும்? அதுவும் ஒரு ஏடிஹெச்டி பேஷண்ட்டாக அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஹைப் ஆகுறாங்க. ஐயோ மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அப்போ யாரோ ஒருத்தவங்களோட ஆத்மா நம்மளை ஃபாலோ பண்ணுதான்னு சொல்லிட்டு காதில் ஹெட்செட்டை வச்சுக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேகமாக நடக்க ஆரம்பிச்சப்போ மறுபடியும் அவங்க காதில் மகா மகா நில்லு மகா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் கூப்பிட்ற சத்தம் கேட்குது. இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு பையன் கூட உள்ளே வர முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட ஹாஸ்டலுக்குள்ளே எதனால் பையனோட சத்தம் கேட்கணும்? பயந்து போய் ஒரு மாதிரி முகம்லாம் வேர்த்து கொட்டி கைக்கு உள்ளங்கையெல்லாம் வேர்த்து இருக்குது. வேகமாக ஓடி இருக்கிறாங்க அவங்களோட ரூம்குள்ளே ஓடி போனது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கந்தசஷ்டி கவசம் போட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு மகா சாப்பிட கூட போகலையாம். அவங்களோட ரூமில் மொத்தமே 3 பொண்ணுங்க தான் தங்கியிருப்பாங்களாம். ஒரு ரூமுக்கு 3 பேர், உள்ளேயே அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்குமா. மகாவோட ரூம்மேட்ஸ் நைட்டு எழுப்பி பார்த்துருக்குறாங்க. மகா ரெஸ்பான்ஸே பண்ணாத காரணத்தினால ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனால அவங்களும் எழுப்பலையாங்க. இதே இன்சிடென்ட் தொடர்ந்து 3 நாள் நடக்குதுங்க. அந்த பாய்ஸ் வந்து விட்டு போயிடுவாங்க, கேட்டுக்கிட்ட விட்டு போயிடுவாங்க. இவங்க மேலே வரும்போது இந்த சத்தம் மகா மகான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையனோட குரல் தான், ஒரு ஆம்பளையோட குரல் தான் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. 3 நாளாக கொஞ்சம் பயத்திலேயே தாங்க இருந்திருக்கிறாங்க. இதை பற்றி அவங்க வீட்டில் அப்பா அம்மா கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ மகா ஷேர் பண்ணவே இல்லை. 4வது நாள் அவங்க மேலே வரும்போது இந்த வாய்ஸ் கேட்கலை, அதாவது இந்த பையனோட வாய்ஸ் கேட்கலை.
அவன் போயிட்டான் போல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துட்டு நம்மளை தொடாமையே போயிருச்சு, அதாவது நம்மளை பின்தொடராமையே போயிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமா. மகா அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, இப்போது நார்மலாக நம்ம ஒரு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பெட்ரூம்லையே நமக்கு பக்கத்தில் வந்து நம்ம அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னாங்கன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், நமக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி. அதே மாதிரி மகாக்கு அவங்களோட ரைட் சைடில் கட்டிலில் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குதுங்க. ரொம்ப நேரமாகவே இது ஃபீல் ஆகும்போது ஆல்ரெடி இவங்களுக்கு அந்த ஃபீலிங் அதிகமாகவே இருக்குங்கிறனால கண்ணை மெதுவாக திறந்து பார்க்குறாங்க. மெதுவாக திறந்து பார்த்தா பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு ரைட் சைடில் ஒரு பெட் இருக்குமா, அதில் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க படுத்திருப்பாங்களாம். 3 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா இவங்களோட ரூமில், எல்லாருக்குமே தனித்தனி காட்டு தான். அதில் ஒரு பொண்ணு தான் எந்திரிச்சு வந்து நின்றுட்டு இருக்கிறா போல. ஏன்னா இவங்க படுத்திருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் விண்டோ இருக்கும், விண்டோவில் எதனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா போலன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம் ஒரு ஆம்பளையோட உருவம். இந்த ஆம்பளையோட உருவம் இது ஒரு பையன்தான், ஆனால் முழுசாக கம்ப்ளீட் ஆகாத ஒரு பாடி, முழுசாக கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு மாதிரி செதஞ்சு போன ஒரு பாடி எப்படி இருக்கும் ஒரு பையனோட பாடி, அந்த மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறானாங்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் கண்ணீராக வந்துகிட்டு இருக்குதான். கண்ணில் சதை மட்டும்தான் இருக்குதான், தோல் இல்லையா அந்த பையனோட உடம்புல. ரொம்ப ஒரு மாதிரி உருக்குலைஞ்சி செதஞ்சு போன ஒரு பாடி நின்று மகாவையே பார்த்து அழுதுகிட்டு மகா மகான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்குதான். இந்த குரல் அவங்க அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வரும்போது கேட்டுச்சு இல்லையா அவங்க காதில், அதே குரல். இப்போது 3 நாளாக வாய்ஸ் மட்டுமே கேட்டுட்டு இருந்த ஒரு அமானுஷ்யம் இன்னைக்கு மகாக்கு முன்னாடி ஒரு உருவமாக வந்து நின்னா எப்படிங்க இருக்கும்? இந்த பொண்ணால் பேசவே முடியலையா, அப்படியே கை கால்லாம் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆகிருக்குது. எந்திரிச்சு கத்தணும் போல இருக்குது, ஆனால் கத்த முடியலை. அந்த பக்கத்தில் நிற்கிற பாடியவே ஒரு மாதிரி வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக கண்ணை திறக்கலை, அரைக்கண்ணில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரியுது இது ஒரு ஆத்மாங்கிறது. இப்போ என்ன பண்றேனே தெரியாம மனசுக்குள்ள கந்தசஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கந்தசஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மகாவோட மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்குது. எப்படி தூங்குனாங்கன்னா தெரியாதாங்க, அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில அவங்க எந்திரிக்கும் போது அவங்களோட ரூம்மேட் அங்க இல்லை, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பொண்ணை எங்கன்னு சொல்லி கேட்கும் போது தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. காலையில, அதாவது விடிய காலையில் ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஹெவி ஃபீவர் வந்து எதையோ பார்த்து பயந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு அங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ மகாக்கு ஒரு டவுட் வருது, நம்ம பார்த்த அதே உருவத்தை அந்த பொண்ணு பார்த்துருப்பாளா ஒரு வேளை, அதனால தான் அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆயிருப்பாளா, நம்மளால் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்கிறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விதமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசவும் செஞ்சுருக்கிறாங்க. என்ன ஆச்சு, எதனா ப்ராப்ளமானு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அமைதியாக அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க, கண்ணுலாம் கலங்கி போய். இப்போ மகா ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறமா ஒரு மாதிரி கண்ணுலாம் விரிஞ்சு இவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. எதனா ஒரு உருவத்தை பார்த்தியா, பேர்னிங் ஆன ஒரு மாதிரி அறகுறையாக எரிஞ்சு போன ஒரு உடம்பை பார்த்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சா, ஒரு பையனோட ஆத்மாவை நீ பார்த்தியா நேற்று அப்படின்னு சொல்லி கேட்கவும் பயந்துட்டு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் மகாவை கட்டி பிடிச்சிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக மகா தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த பையன் நின்றுட்டு இருந்தான் இல்லையா, பின்னாடி பெட்டில் இருக்கிற அந்த பொண்ணும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது கரெக்டாக கண் முழிச்சிருக்கிறாங்க, இந்த பையன் நின்றுட்டு இருக்கதை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. மகா மகான்னு சொல்லிட்டு கத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மகா முழிச்சு தான் இருக்கிறாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. மகா கிட்ட தான் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போய்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து பயந்துட்டு அந்த பொண்ணால் கூப்பிடவே முடியலையாங்க. தொண்டை வரைக்கும் வருதான் வாய்ஸு மகா மகான்ட்டு, ஆனால் வெளியே வர மாட்டேங்குதான். ஒரு மாதிரி அவங்களுக்குமே ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆன மாதிரி இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமா வச்சக்கண் எடுக்காம ஒரே இடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு இந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ்லாம் நார்மல் ஆயிடுச்சு, கை கால்லாம் அசைக்க முடியுது, கீழே உருண்டு விழுந்திருக்கிறாங்க. அப்போதான் இந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு எந்திரிச்சு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்கும்போது ஹெவி ஃபீவர் அடிச்சிருக்குது, மகாவை எழுப்பியிருக்கிறாங்க அந்த பொண்ணு. ஆனால் மகா எந்திரிக்கவே இல்லையாங்க. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு கீழே போய் வார்டனை கூப்பிட்டுட்டு வந்து, வார்டன் 2-3 பேரை மேலே கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. மகா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க, இங்க பார், வந்த உருவம் என்னை வந்து தாக்கல, நான் பார்த்ததுக்கே எனக்கு இந்த மாதிரி ஹெவி ஃபீவர் வந்து ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு, அது தேடி வந்தது உன்னையத்தான்,
உன்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குதா, இல்லை உன்னை துரத்துதா, நீ எதனா போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டியா, இல்லை பார்க்கக்கூடாத ஆளை பார்த்துட்டியான்னு எனக்கு தெரில, அது ஒன்று சும்மா விடாது, அது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, உடனே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லுன்னு சொல்ல இவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது. சின்ன வயசில் அவங்க தாத்தாவை பார்த்தேன்னு சொன்னதுக்கே இவங்களை வந்து வேற மாதிரி நினச்சாங்க. இனி வந்து கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிற, இந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்டே போயிட்டு இப்போ இங்கே நடந்த விஷயத்த சொன்னால் அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கங்கிறது மகாவுக்கு தெரியும். அதனாலேயே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க ரூமில் அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த பையனோட ஆத்மா சுற்றிக்கிட்டு தாங்க இருந்திருக்குது. அந்த பொண்ணு விபூதியெல்லாம் அடிச்சுக்கிட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம் வேகமாகவே. இந்த கோளாறு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 4வது நாள் வரும்போது எலுமிச்சம்பழம், இந்த திருநீர் அதுன்னு எடுத்துகிட்டு வந்து அவங்க தனியாக படுத்து தூங்கிடுவாங்களாம். அவங்கள அதுக்கப்புறம் அந்த ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த மகா இருக்காங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்திருக்குது. ஒரு நாள் ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த டிஸ்டன்ஸில் கூப்பிட்டா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்டிருக்கு சத்தம். இதே மாதிரி ஒவ்வொரு நாள் நைட்டும் போக போக கிட்டக்க வந்திருக்குதுங்க. கடைசி நாள் காலையில் ஒரு 5:30 6 மணி இருக்குமாங்க. இந்த டைமில் அவங்க காதுக்கு பக்கத்தில் இவ்வளோ கிட்டக்க கேட்குதான் மகா. நாளாக நாளாக அந்த உருவம் இந்த பொண்ணை வந்து முதல்ல சாஃப்டாக தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்குது. நாளாக நாளாக அரற்ற தோணியில் பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க. பதறி போய் எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போதான் மகா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த முஸ்லீம் காலேஜில் காலையில் ஒரு மாஸ் போடுவாங்களாங்க. அதை கீழே வார்டன் ரூமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குமா, ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குமா, அது எல்லா ரூம்ஸ்லையுமே கேட்குமாங்க அந்த சத்தம். இந்த அல்லாவோட ஒரு மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பாடல் ஓடும் போது கரெக்டாக அந்த உருவம் மறைஞ்சிருமா. அது வரைக்கும் இந்த பொண்ணு கூடயே தான் இருக்குமா. அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த உருவம் மறைஞ்சிருமா. என்னதான் நடக்குது மகாவோட வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்லைங்க. இப்போ மகாவுக்கு பயம் அதிகமாக இருக்குதுங்க. அந்த பயம் அந்த பொண்ணை எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண விடாம அழுக வச்சு ரொம்ப கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்துருக்குது. ஏன்னா அந்த உருவம் இத்தனை நாளாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. முதல்ல வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துச்சு, அப்புறம் விஷுவலாக தெரிஞ்சிச்சு. இப்போ காது கிட்டக்க வந்து பேசுகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குமோங்கிற பயத்தில் மகாவோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு மகா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவர் என்னமோ ஏதோன்னு சொல்லி இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. இங்கே வந்து அவங்க சிக்காக இருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு முடியல, அந்த பொண்ணுக்கு ஹெவி ஃபீவர்னு சொல்லி போய் சொல்லிட்டு இவங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஈவினிங்கே அவங்களோட வீட்டில் வச்சு ஒரு காளி பூஜை பண்ணியிருக்கிறாங்க. காளி ஓமம் முதல்ல அவங்க தாத்தாவோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹோமத்தை இப்போ அவங்களோட வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்பார்த்தது பூசாரியோட உடம்புல காளியம்மன் வரும்னு. ஆனால் காளியம்மன் வந்தது மகாவோட அம்மாவோட உடம்புக்குள்ள. அவங்க உடம்புக்குள்ள வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறாங்க. இங்கே பாரு, உன்னோட பொண்ணை நீ வந்து தடுக்காத, அவள் யாராச்சும் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிட்டானா அவளோட கண்ணுக்கு எல்லாருமே தெரிய ஆரம்பிப்பாங்க. அப்படி உதவி பண்ணக்கூடாதுன்னு அவ நினச்சி விலகி போயிருந்தானா அவளோட கண்ணுக்கு எந்த ஆத்மாவும் தெரியாது. ஆக்சுவலாக மகாவோட உடம்புக்குள்ள இருக்கிறது அவங்க தாத்தாவோட ஆத்மாவாங்க. அப்படியே ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி போனா இவங்க தாத்தா உயிரோட இருந்தார் இல்லையா, மகாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமான புதுசுல மகாவோட தாத்தா உயிரோட தான் இருந்திருக்கிறாரு. மகாவோட தாத்தா யாருன்னா காளியம்மன் கோயில்ல ஒரு பூசாரியாங்க. அவரு பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்குமே காளியம்மனுக்கு பூஜை பண்ணி காளியம்மனுக்கு உண்மையா இருந்து அந்த சாமி மேல இருக்கிற பக்தியின் காரணமா ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் பண்றது இந்த மாதிரியான ஒரு பர்சன். அது போக அந்த கோவிலோட பூசாரியே அவர் தான். இவங்களோட கோவில் காளியம்மன் கோவில், அந்த கோவிலில் இருக்கிற ஒரு பூசாரி தான் இப்போ கரண்ட்ல இவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பூஜை பண்ணி கொடுக்குறது எல்லாமே அந்த கோயிலே இவங்களோட தான். மகாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமாகி 3 வருஷமாவே அவங்களுக்கு குழந்தையே இல்லையாங்க. குழந்தை இல்லாத காரணத்தினால ரொம்பவே வெக்ஸ் ஆகி இந்த பந்தக்காரங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த டைம்ல அவங்க தாத்தா ஒரு பூஜை பண்ணியிருக்கிறாரு. காளிக்கு ஒரு பயங்கரமான ஒரு பூஜையாங்க. அதை பற்றி என்கிட்ட தெளிவாக சொல்ல அவங்க. இந்த பயங்கரமான ஒரு பூஜையை பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க வீட்டில் படுத்து தூங்கியிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவர் இறந்துட்டார். இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அவர் இறந்துட்டாரு. அடுத்த 3 மாசத்துல மகாவோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போது அவங்க தாத்தா தான் இவங்களோட வயிற்றுல மகா உருவத்தில் வந்து பிறந்ததா சொல்லப்படுது. அதாவது இந்த காளியம்மன் வந்து சொல்கிறாங்க. அது போக அவங்க தாத்தாவோட ஆத்மா இவங்களையே சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் அவங்க தாத்தாவும் வேற கிடையாது, 2 பேரும் ஒரே ஒரு சோல் தான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இவங்களோட பிரதிபலிப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவங்க எடுக்கிற டிசிஷன் கிடையாது, மகா எடுக்கிற டிசிஷன் கிடையாது எதுவுமே.
அவங்களோட தாத்தா எடுக்கிற டிசிஷன் தான். அவங்க தாத்தாக்கு இருக்கிற ஒரு பவர் தான் இந்த பொண்ணுக்குமே வந்திருக்குங்கிற மாதிரி இந்த காளியம்மன் சொல்கிறாங்க. நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை, அவளே சரி செஞ்சுப்பா. அது போக உள்ளே இருக்கிற அவங்க தாத்தாவோட ஆத்மா அவங்கள பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் மகாவோட அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. மகா சின்ன வயசுலேருந்தே அவங்க தாத்தாவை பார்க்குறேன்னு சொன்னது, அவங்க தாத்தா அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது, அது போக அவங்க தாத்தா காளியம்மனுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு அவரே எழுதி பாடி இருக்கிறாராம். அந்த பாட்டுலாம் இந்த பொண்ணு கேட்டதே கிடையாதான். 6 வயசாக இருக்கும்போது மகா அவங்க தாத்தா பாடின அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்களாங்க. அவங்க தாத்தா எழுதின அந்த வரிகள் எல்லாம் அப்படியே ஹம்மிங்லேயே ஒரு மாதிரி பேசுவாங்களாம். அதுவே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்திருக்குது. தாத்தாவோட ஒரு ஜீன் வந்திருக்குது அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, தாத்தாவோட ஆத்மா தான் இவங்களோட உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ மகாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கொஞ்ச நாள் அவங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க. அப்புறமா அவங்கள காலேஜில் போய் அவங்க அப்பா விட்டுறாரு. அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா